எனது தாய் தமிழினை வணங்கி இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முத்தான வணக்கத்தினை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச விரும்பும் தலைப்பு சிகாகோ அனுபவங்கள், அதாவது விவேகானந்தரின் சிகாகோ அனுபவங்கள். சிகாகோக்கு சுவாமிஜி ரயிலில் பிரயாணமானார். பேராசிரியர் ரைட் அவரிடம் அறிமுக கடிதங்களை கொடுத்தவுடன் எந்த வழியாய் எப்படி சிகாகோவில் சென்றால் சர்வ சமய பேரவை நிர்வாக அலுவலகம் போகலாம் என குறித்தும் கொடுத்தார். சுவாமிஜி பிரயாணம் செய்த அதே பெட்டியில் சிகாகோ போகும் வியாபாரி ஒருவரும் பிரயாணம் செய்தார். சிகாகோவில் சுவாமிஜி போய் சேர வேண்டிய இடத்துக்கு தாம் அழைத்து செல்வதாய் அவர் சொல்லியிருந்தார். இறைவன் அருளால் எல்லாம் செம்மையாய் நடைபெறுகிறது என்ற எண்ணத்தில் சுவாமிஜி மகிழ்ச்சியுடன் பிரயாணம் செய்தார். செப்டம்பர் 8ஆம் தேதி மாலையில் ரயில் ஏறின சுவாமிஜி செப்டம்பர் 9ஆம் தேதி மாலையில் சிகாகோவுக்கு போய் சேர்ந்தார். சிகாகோ நகரில் அந்த பகுதி மிகவும் நாகரிகமான பகுதி. செல்வ சீமான்களும் செல்வாக்குள்ள பிரதமர்களும் வாழும் பகுதி. அழுக்கடைந்த மேனியுடனும் ஆடையுடனும் சாலையில் சுவாமிஜி நடந்து போனார். ஹோட்டலுக்கு போய் தங்க இடம் கேட்டார். இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இரண்டொரு வீடுகளில் பிச்சை கேட்டார். அவரை பார்த்து வீட்டில் இருப்பவர்கள் கேலி செய்தார்களே அன்றி பிச்சையிடவில்லை. சில வீடுகளில் அவரை பார்த்ததுமே வேலைக்காரர்கள் கதவை சாத்தி கொண்டார்கள். பசியாலும் பிரயாணத்தாலும் களைப்புற்றிருந்த சுவாமிஜி இறைவன் சித்தபடி நடப்பது நடக்கட்டும் என்று கருதி சாலையில் ஓரிடத்தில் உட்கார்ந்தார். அவர் இருந்த இடத்திற்கு எதிரே அழகான பெரிய மாளிகை ஒன்று இருந்தது. ஜன்னலை திறந்த அந்த வீட்டு அம்மையார் சுவாமிஜி சாலையில் அமர்ந்து இருப்பதை பார்த்து விட்டாள். பிறகு கதவினை திறந்து கொண்டு சாலையினை கடந்து சுவாமிஜியை அணுகி, ஐயா, சர்வ சமய பேரவைக்கு வந்திருப்பவரா தாங்கள் என்று அன்போடும் பண்போடும் வினவினார். ஆமாம் என்று பதில் சொன்ன சுவாமிஜி தாம் கொண்டிருந்த முகவரி தொலைந்து விட்டதை அம்மையாரிடம் தெரிவித்துக் கொண்டார். அந்த அம்மையார் பெயர் திருமதி ஹால். சிகாகோவில் செல்வமும் செல்வாக்கும் கொண்ட ஒரு குடும்பத்தின் தலைவி, பண்பட்ட மனமுடையவள். அவள் சுவாமிஜியிடம், ஐயா, எமது இல்லத்துக்கு வாருங்கள், உணவருந்தி இலைப்பாரி விட்டு பிறகு கவனிக்க வேண்டியதை கவனிக்கலாம் என்று கூறி தமது இல்லத்துக்கு சுவாமிஜியை அழைத்து சென்றாள். அங்கே வேலைக்காரர்களிடம் இந்த கணவானுக்கு தேவையான உதவிகளை செய்து காலை உணவு கொடுங்கள் என்று உத்தரவிட்டாள். சுவாமிஜி நீராடி வேறு உடுப்பு உடுத்தி கொண்டு இறைவனை பிரார்த்தித்தார். பிறகு காலை உணவு அறிந்துவிட்டு சர்வ சமய பேரவை நிர்வாகிகளை சந்திக்க ஆயுத்தமானார். திருமதி ஹால் அம்மையார் சுவாமிஜியை அழைத்து கொண்டு சர்வ சமய பேரவை நிர்வாகிகளை காண சென்றார். 1893ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு சிகாகோ நகரில் சர்வ சமய பேரவை கூடியிருக்கிறது. ஏறக்குறைய 7000 மக்கள், ஆடவரும் பெண்டீரும் பிரதமர்களும் பண்டிதர்களும் கூடியிருக்கிறார்கள். மேடையில் உலகத்தில் பல்வேறு சமயங்களை சார்ந்த விற்பனர்கள் வரிசைகரமாய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்பொழுது சர்வ சமய பேரவையில் என்ன நடந்தது என்று தெரியுமா? அமெரிக்காவில் இது நடைபெற்றது. சிகாகோ மாநாட்டில் 22 பேர் பேசிவிட்டார்கள். 23ஆவதாக ஒருவர் பேச இருக்கிறார். அந்த மாநாட்டில் இருக்கும் மக்கள் அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள். 22 நபரும் பேசியது தானே, இவரும் பேச போகிறார், புதிதாக என்ன பேச போகிறார் என்று. அந்த நேரத்தில் விவேகானந்தர் மேடை ஏறியதும் கூறியது, வணக்கம் அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே என்றுதான். இதற்கு முன்னால் பேசிய 22 நபர்களும் கணவான்களே, சீமான்களே என்றுதான் ஆண்களை தான் முன்னிலைப்படுத்தி பேசினார்களே அன்றி பெண்களை அல்ல. ஆனால் விவேகானந்தர் ஒருவர் மட்டுமே பெண்களை முன்னிலைப்படுத்தி பேசினார். அதனால் அங்கு உள்ளவர்கள் இவர் மட்டும் வித்தியாசமாக பேசுகிறாரே, அடுத்து என்ன சொல்ல போகிறார் என்று பார்ப்போம் கூறி எழுந்து போனவர்கள் எல்லாம் மறுபடியும் தனது இடத்திற்கு வந்து அமர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார்கள். ஒருவருடைய கொடுஞ்செயலினால் தமது பரிசுத்த தேவாலயம் சின்ன பின்னப்பட்ட ஆண்டிலே தென்னிந்தியாவிற்கு வந்து எங்களிடம் அடைக்கலம் புகுந்த கலப்பில்லாத இஸ்ரவேல் ஜாதியாரில் எஞ்சியிருந்தவர்களை நாங்கள் அன்பினோடு அணைத்து கொண்டோம் என்பதனை உங்களுக்கு எடுத்து சொல்லும் பெருமை எனக்கு உண்டு. இந்த சிறு சொற்பொழிவை நடத்திய பின் உணர்ச்சி பெருக்கோடு சுவாமிஜி தமது ஆசனத்தில் அமர்ந்தார். சொற்பொழிவை முடிக்கும் வரை ஆழ்ந்த அமைதியோடு கேட்டுக்கொண்டிருந்த அவையினர் சுவாமிஜி ஆசனத்தில் அமர்ந்ததும் தங்களது மகிழ்ச்சி பெருக்கினை மீண்டும் நீண்ட கரகோஷத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டனர். சுவாமிஜி அமெரிக்கா சென்ற சமயம் அவர் யாருக்கும் தெரியாது.
நண்பர்களோ அறிமுகர்களோ யாரும் இல்லை. ஆரம்ப நாட்களில் வழிபோக்கர்களாக அமெரிக்கா நாட்டில் காலத்தை கடத்தியிருக்கிறார். பிறகு தற்செயலாய் சுவாமிஜியுடன் அறிமுகமான அமெரிக்கர்கள் சுவாமிஜியின் மேத விலாசத்தையும் நேர்மையும் அறிந்து போற்றி அவருக்கு உதவி செய்தனர். அதன் பயனாய் சுவாமிஜி சமய பேரவையில் கலந்து கொண்டார். பிரசங்கம் செய்த மறுதினமே அமெரிக்கா முழுவதும் தெரியக்கூடிய மாபெரும் மனிதனாகிவிட்டார். அமெரிக்க பத்திரிகைகளில் சுவாமிஜியை பற்றிய செய்திகளை வெளியிட்டனர். அவர் செய்த சொற்பொழிவுகள் குறித்து பாராட்டி குறிப்புகள் எழுதினர். சுவாமிஜியின் புதுமையான பேச்சும் புதுமையான தோற்றமும் புதுமையான உடையும் அவருடைய இனிமையான குரலும் அமெரிக்கர்களை பெரிதும் கவர்ந்தன என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.